ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னிலிருந்து சாப்டர் பை சாப்டர் கிளாஸ் 10ல இருக்கக்கூடிய மேக்ஸ் கான்செப்ட்ஸை நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம், ரைட்? அண்ட் இந்த இயர் 2027ல் போர்டு எக்ஸாமில் சிபிஎஸ்சி சென்டம் வாங்கணும் அப்படின்னா டெய்லி போடுற வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதுலயுமே இன்னைக்கு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, அண்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன, அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ணலாம் அண்ட் இதை ஈஸியா படிக்கலாம். ஸோ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும், ரைட்? ஸோ வெரி ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிரைம் நம்பர்? ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2ன்ற ஒரு நம்பர் தரேன். ஸோ 2ன்ற நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர், தட் இஸ் 1 இருக்கலாம் அண்ட் த நம்பர் இட் செல்ஃப், அதுதான் அதோடைய ஃபேக்டர். ஸோ 2/1 இட்ஸ் டிவிசிபிள் ஆகும் அண்ட் 2/2 அதோடைய டிவிசிபிலிட்டி, ரைட்? ஸோ இதுக்கு ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஃபேக்டர் எந்த நம்பருக்குலாம் இருக்கோ we called it as prime number. அப்போ காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்ன? அப்போ மோர் தேன் 2 ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா நம்ம அதை காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நம்பர் 6 எடுக்கிறேன் அப்படின்னா இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வரும்? 1 டேபிள்ல 6 வரும், அண்ட் தென் 2 டேபிள்லயும் வரும், 3 டேபிள்ல வரும், அண்ட் தென் 6. ஸோ இங்க மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ 6ன்ற நம்பருக்கு 1 2 3 6 மோர் தேன் 2 ஃபேக்டர், டோட்டலா நம்மளுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ அது என்ன நம்பர் பாத்தீங்க அப்படின்னா காம்போசிட் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னா only 2 factor, that is the number 1 and the number itself. ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும். அண்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தேன் 2 ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் பேசிக் கான்செப்ட். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்றது நீங்க ஒரு 1 to 100 பிரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு இப்ப 2ன்றது பிரைம் நம்பர் அண்ட் 3 எஸ் பிரைம் நம்பர், அந்த மாதிரி லைனா டில் 100 வரைக்கும் நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அப்பதான் எழுதும் போது பிராக்டிஸ் வரும். அப்ப ஈஸியா பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2ன்றது இட்ஸ் அ பிரைம் நம்பர். ஸோ நான் 3 அப்படின்னு சொன்னேன்னா 3 இஸ் ஆல்சோ எ பிரைம் நம்பர். ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும். 1ன்ற ஒரு ஃபேக்டர், அந்த நம்பர் இட் செல்ஃப் 3, ரைட்? அண்ட் 4 வராது, 5 7 9 10 வராது, 11 13 15 16 வராது, 17 19 23. ஸோ 23 அண்ட் தென் 25 வராது, 6 7 29 வரும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்துட்டோம், காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாபிக்லயே பிரைம் அப்படின்னு இருக்கு, ரைட்? ஸோ நான் ஒரு நம்பர் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி வி ஹேவ் டு யூஸ் தி பிரைம் நம்பர்ஸ். ஸோ அதுவுமே பிரைம் நம்பர்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஆர்டர்ல தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்க நான் நம்பர் 2 3 5 இதுதான் ஆர்டர், பிரைம் நம்பரோடைய லைனா நான் எழுதியிருக்கேன், ரைட்? அப்போ எனக்கு 5ஆல அந்த நம்பர் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த நம்பர் 2. ஸோ 2ல டிவிசிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 2ல இருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ணும். தட் இஸ் நான் 2க்கும் 5க்கும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10ன்ற நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எழுத போறேன், ரைட்? ஸோ இப்போ 10ன்றது எனக்கு 2 டேபிள்லயும் வரும், 5 டேபிள்லயும் வரும், ரைட்? அப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க 2 போடலாமா 5 போடலாமா? ரெண்டுமே போட்டாலுமே ஆன்சர் கரெக்ட் தான். பட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் இந்த நம்பர் 2ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நான் 2 போட்டேன் அப்படின்னா 2 5 டைம்ஸ் 10 அண்ட் அதுக்கப்புறம் 5 1 டைம். ஸோ இந்த 10ஓடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 into 5. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன், ரைட்? அண்ட் இப்போ இன்னொரு நம்பருக்கு நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபார் த நம்பர் 60. ஸோ இப்போ நான் 60க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதணும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் சால்வ் பண்ணேன், ரைட்?
ஸோ 60. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னாவே கண்டிப்பா உனக்கு 2 டேபிள்ல வந்துடும், ரைட்? ஸோ 2 3 times 6 and 0, and again it's even number. So 2 1 time and balance 1 2 5 time 10. So 15. So 15ன்றது so 5 டேபிள்லயும் வரும் 3 டேபிள்லயும் வரும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் பார்த்தனா 2ல டிவிசிபிள் ஆகாது. ஸோ நான் நெக்ஸ்ட் 3 போடலாமா 5 பார்க்கும்போது 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 5 times and 5 1 time. ஸோ இப்போ இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 2 into 3 into 5. இதுதான் நம்மளுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார் த நம்பர் 60. கரெக்டா? ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியரா புரிஞ்சிருச்சு, ரைட்? அண்ட் தென் த நெக்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் தியரம், அண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுமே, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? இட்ஸ் அ ப்ரூவ்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு சொல்றேன். இது நீங்க வந்து இப்போ உங்களுடைய கொஸ்டின் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு we have to find prime factorization, or இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம படிப்போம். இதுக்கு அடுத்து வந்து LCM HCF அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும், அண்ட் ரிலேஷன் பிட்வீன் LCM HCF. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். ஸோ அப்போ நீ இது என்னன்ட்டு உனக்கு தெரியணும். ஸோ இது வந்து நீ எக்ஸாம்ல ஒரு லைனா நீ எழுதிட்டு நீ அடுத்து சம் சால்வ் பண்ணாலுமே வந்து பிரசன்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு உனக்கு மார்க் போடுவாங்க. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா every composite number can be expressed as a product of prime numbers, right? So இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா whatever the composite number. so நீ என்ன காம்போசிட், இப்ப நம்ம போட்டோம்ல 10ன்றது காம்போசிட் நம்பர், 16ன்றது காம்போசிட் நம்பர், whatever the composite number நீ எடுத்த அப்படின்னா அதை நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்ல என்னால எழுத முடியும். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன், right? So every composite number can be expressed as a product of prime numbers, and this factorization is unique. So அது வந்து எல்லாமே நீ prime numbers தான் யூஸ் பண்ண போற. ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 in terms of அந்த மாதிரி நம்பர்ஸ்ல தான் உனக்கு வரப்போகுது. ஸோ அப்படிதான் வரும், and except for the order of the prime factors. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல 2 5 2 யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், 5ன்னு ஸ்டார்டிங்ல நீ போட்டாலும் போடலாம். ஸோ வாட் எவர் த ஆர்டர் எப்படி இருந்தாலுமே உன்னுடைய நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோடைய மீனிங். ஸோ வாட் எவர் த காம்போசிட் நம்பர் நீ எடுத்த அப்படின்னா அதை நம்மளால பிரைம் ஃபேக்டரைஸ், தட் இஸ் பிரைம் நம்பரா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அண்ட் அதோடைய ஆர்டர் எப்படி இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப அதே எடுத்துக்கிறேன். சி இப்ப நம்ம 60க்கு போட்டோம்ல, 60க்கு நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 230 and 215 and 3 5 times and 5 1 times. கரெக்டா? 3 5 15 5 1 time. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஆர்டர். அப்படி இல்லை அப்படின்னா நான் அதே 60க்கு 2 and 30 3 1 0 and 2 5 times and 5 1 time. ஸோ நான் இந்த மாதிரி, தட் இஸ் இங்க பிரைம் இதுவை நான் மாத்தி போட்டாலுமே என்னோட ஆர்டர் சேஞ்ச் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அப்ப இதுவுமே நான் 2 into 2 into 3 into 5 தான் என்னுடைய ஆன்சர். அண்ட் இதுக்கு பார்த்தாலும் 2 into 3 into 2 into 5 தான் என்னோட ஆன்சர், ரைட்? ஸோ இதுதான் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் தியரம் நம்மளுடைய ரியல் நம்பர் சாப்டர்ல, ரைட்? தட் இஸ் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ இதுதான் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் டெஃபனிஷன். ஸோ இது என்னன்ட்டு கிளியரா இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல நம்ம எல்சிஎம் HCF எல்லா கான்செப்ட்ஸும் பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட், இந்த டாபிக் நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும், ரைட்? ஸோ இன்னையோட வீடியோ, தட் இஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் எப்படி ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்றது, அண்ட் தென் த very basic, that is very first theorem, fundamental theorem of arithmetic அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த இயர் 2027ல மேக்ஸ்ல கண்டிப்பா சென்டம் வாங்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.